சென்னிமலையாண்டவனின் அரும்பெரும் கருணையினாலும் என் குருநாதர் மணிநையாவையும் வணங்கி இலவச அடிப்படை ஜோதிட வகுப்பின் 2வது வார வகுப்பை ஈரோடு கோபையாவாகிய நான் தொடங்குகிறேன். இந்த வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை, பலன்களை வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு பலனாக சொல்லும்போது பேரும் புகழும், பெரும் செல்வங்களும், பெரும் பரிசுகளும், பெரும் பாராட்டுகளும் நீங்கள் அனைவரும் பெற்று வாழ்வாங்கு வாழ என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். அனைவரும் நல்லா இருப்பீங்க. ஜோதிடம் ஒரு மகா அற்புதம், மகா எளிமை. ஆனா அந்த ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அடிப்படையா சில விஷயங்கள் தேவைப்படுது. அப்போ ஒருத்தர் அடிப்படையிலிருந்தே நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டாருன்னா ரொம்ப எளிமையா ஜோதிடத்தை சொல்ல முடியும். போன வாரம் நம்ம 12 ராசிகளை பத்தி சொன்னோம். இப்போ 12 ராசிகள் நண்பர்களே, 12 லக்னங்கள், 12 ராசிகள், இதை பத்தி போன வாரம் பேசியிருந்தோம். அப்ப போன வாரம் அட்டன் பண்ணவங்க எல்லாம் இந்த வாரம் வந்திருப்பீங்க. நீங்க யாராவது பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா? 12 ராசிகள்னா என்னது? அப்படியே டக்குன்னு மேசத்துல இருந்து மீனம் வரைக்கும் டக்குன்னு சொல்லணும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனங்கய்யா. நீங்க ஜோதிடம் தெரிஞ்சவங்களா, ஜோதிடம் தெரியாதவங்களா? ஐயா 13 வருஷமா பாத்துட்டு இருக்கேங்க ஐயா. உங்களை சொல்ல சொன்ன நானு. ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு ஒரு அடிப்படையா அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். நீங்க ஜோதிடம் தெரிஞ்சவங்க போய் இப்படி சொல்லலாமா? அதாவது ஜோதிடம் தெரியாத புதிதா வந்த மாணவர்கள், ஜோதிடம் தெரியாதவங்க, அவங்க போன டைம் சொல்லி கொடுத்தவன் அதை கரெக்டா எடுத்து சொல்றீங்களா அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு கொஸ்டின், அவ்வளவுதான். வேற யாராவது இருக்கீங்களா? பரவாயில்ல, வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்து. ஐயா நான் சொல்றேன் ஐயா. 3 மாசம் சொல்லுங்க. ஐயா பார்த்தேன், அங்கங்க கத்துக்கிறேன். உங்களோட தான் கத்துன்னு இருக்கேன் நானு. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், சாரி துலாம், விருச்சிகம், அப்புறம் தனுஷு, மகரம், கும்பம், மீனம் ஐயா. அவ்வளவுதான், அருமை, சூப்பர். இவ்வளவுதான் நண்பர்களை. நீங்க தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட நீங்க பாட்டுக்கு டக்குன்னு மேச, ரிஷபம், மிதுன, கடக, சிம்ம, கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்பம், மீனம் தப்புன்னு சொல்லும். அப்பத்தான் ஜோதிடம் வரும். இதுதான் ராசி, இதுதான் லக்கணம். லான்னு போட்டு வலதுபுறமா என்ன லக்கணம், ராசியை போட்டு வலதுபுறமா என்ன ராசி, மேசத்துல இருந்து வலதுபுறமா என்ன மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்பம், மீனம். லான்னு போட்டிருக்கிறது அப்படியே எழுதுனா லக்கணம். இதே பேர் தான் லக்கணம். ராசியை விட லக்கணம் பலம் வாய்ந்தது. ராசியை விட லக்கணம் பலம் வாய்ந்தது. சொல்லுங்க. மேசம் இந்த 12 ராசிகளை எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். இந்த ராசிகளுக்கு வேறு சில பெயர்கள்லாம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு புத்தகம், ஒரு பழைய பாடல் புத்தகங்களை எடுத்து படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல பல பேர் இருக்கும். அப்ப அந்த ராசிகளினோட பெயரை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப மேசம்னா மேசம்னு மட்டும் இருக்காது, புரிஞ்சுதுங்களா? இப்போ ஏதோ ஒரு பழைய ஜோதிட புத்தகம் உங்களுக்கு கிடைக்குது, நீங்க அதை படிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு ஜோதிட நூலை வாங்கலாம்,
இன்னைக்கு புதுசா இருக்கிறவங்க மேசம்னு எழுதுவாங்க. இந்த பழைய பாட்டு இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இந்த பேரெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாட்டெல்லாம் படிச்சதுன்னா ஜோதிடம் சொல்லணும்னா அதுக்கு இந்த பேர்லாம் கொஞ்சம் தேவைப்படும். எழுதிக்கோங்க. நீங்க பாட்டு படிங்க, படிக்காம போங்க. ஆனா பலனை மட்டும் கரெக்டா சொல்லுங்க. அதுதான் என்னோட ரூல். ஆனா இதை தெரிஞ்சுக்கணும். அடிப்படையில நீங்க தெரிஞ்சுக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆனா இது முக்கியம்தான். நீங்க ஏதாவது ஒரு ஜோதிட புத்தகத்தை எடுத்து திடீர்னு படிக்கும்போது என்னடா இது மேசம்னே இல்லையே, ஆடுன்னு போட்டிருக்கிறானே அப்படின்னா ஆடுனா மேசம் தான். என்னடா மரின்னு போட்டிருக்கான், மரி மரி அப்படின்னா என்னடா இது அப்படின்னு இது பண்ணக்கூடாது. மரினாலும் மரினாலும் மேசம் தான். ஆடுனாலும் மேசம், மரினாலும் மேசம். ஏன்னா ஆடுனுடைய ராசி தான் மேசம். மரி அப்படின்னா அதுவும் மரிங்கிறது ஆடுதான். செம்மறி, செம்மறியாடே செம்மறியாடே செய்வது சரியா சொல் அப்படிங்கிறாங்கல்ல, அது இந்த மேசம்தான். செம்மறி அப்படின்னா அந்த ஆட்டத்தான் அது குறிப்பிடுது. அதனால மரி அப்படின்னா அதுவும் மேசம்தான். ஏன்னா மரியை வச்சு மரின்னு சொல்லி பாடி இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாம போயிடக்கூடாது. நகர், நகர், நகர்னாலும் மேசம்தான். ஒரு நகரத்துல குடியிருக்கிறாங்க அப்படின்னா அது மேசம்தான். வர்க்காளி, வர்க்காளி, வாயிர் காளி, வர்க்காளி அப்படின்னாலும் மேசம்தான். மேலகம், மேலகம் லா அப்படின்னாலும் அது மேசத்தை குறிக்கிற பேர் தான். இதெல்லாம் மேசம். மேலகம் அப்படின்னு சொன்னா அது மேசம்தான். பொச்சை அப்படின்னாலும் மேசம்தான். பொச்சை அப்படின்னா மேசம்தான். இது தவறான வார்த்தை இல்லை, இது மேசம்தான். முல்லை, என்னடா அது முல்லை மாதிரி பயலாட்டுன்னு நினைக்காதீங்க. முல்லைனாலும் மேசம்தான். செவ்வாயினுடைய வீடுங்க. ரவுடி உருவாகிறது மேசத்துல தான். ஆமா, போலீஸ்கார் உருவாகிறது மேசத்துல தான். அந்த மேசத்தினுடைய தன்மை அப்படிப்பட்டது. மொந்தை, மொந்தை அப்படின்னாலும் மேசம்தான். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடி ஏதாவது ஜோதிடம் சொல்லணும், பாட்டு பாடணும், அப்புறம் பழைய புத்தகங்களை தொலாவி ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே மேசம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த பாடத்துல சொல்றேன். ஆனா இந்த பெயர்கள் ஏதாவது ஒரு வகையில மேசம்னு வைக்காம திடீர்னு நீங்க வந்து மேலகம் அப்படின்னு கூட ஒரு ஒரு நிறுவனத்துக்கு பேர் வச்சு கொடுக்கலாம். தமிழ் எழுத்துல மேலகம் அப்படின்னு வச்சு கொடுக்கலாம், நகர் அப்படின்னு வச்சு கொடுக்கலாம். இதெல்லாமே மேசத்தை சொல்லும். இப்ப வந்து ஒரு பெயர் சொல்லும் பாவம் அப்படின்னா 1, 5, 9 இது பெயர் சொல்லும். இது வந்து பெயர் சொல்லும் பாவங்கள்னு பேர். அப்போ இந்த மாதிரி 1, 5, 9ல உங்களுக்கு இருந்தா அது பெயர் சொல்லும் பாவம். அதே உங்க 10ஆம் இடத்துக்கு இப்ப தொழிலுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா உங்க 10ஆம் இடத்திற்கு 1, 5, 9 இவைகளில் மேசம் வருமானால் 1ஆகவோ 5ஆகவோ 9ஆகவோ மேசம் வந்தா அந்த மேசத்தினுடைய பேர் ஏதோ ஒண்ணு நீங்க வச்சு கொடுக்கலாம், அது வரும் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா.
சரிங்களா? அல்லது உங்க 10ஆம் அதிபதி நின்ற இடத்திற்கு 1, 5, 9 மேசம் வந்ததுன்னா வச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கொஞ்சம் உயர் நிலையில உங்களுக்கு புரியும். இப்ப அடிப்படை மாணவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உயர்நிலை கொஞ்சம் நல்லா படிச்சவங்களுக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆமா. இது பேர் வைக்கிறதுக்காக ஒரு ஒரு தன்மை இப்படி கூட வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்தா இப்ப நீங்க ஆடுன்னு வைக்க முடியாது இல்ல. ஆடுன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஆனா அதையே மேலகம் அப்படின்னா தெரியாது இல்லைங்களா? அது மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு தான், வேற ஒண்ணும் இல்லை. நான் நினைச்சுக்கிறது ஒருவேளை மே மாசம் அங்கதான் பிறக்குது, அதனால மேலகம் அப்படின்னு வச்சுட்டாங்களாட்டு இருக்குது. ரிஷபம், ரிஷபத்துக்கு எப்படி மேசம் ஆடோ, ரிஷபம் மாடு எருது. முதல்ல எடுத்தோன்னா ஆடு மாடு வச்சுட்டாங்க, அப்புறம் தான் மனுஷனை வச்சாங்க. மிதுனம்ங்கிறது மனுஷன், ஆண் பெண். ஆடு மாடு மனுஷன், இந்த மேனையும் இந்த மூணையும் மேல வச்சுட்டாங்க. ஆடு மாடு மனுஷன். அப்ப முதல்ல ஆடு, அது மேசம் ஆடிக்கிட்டே இருக்கு, அதான் சரம். அப்புறம் மாடு, அது ரிஷபம், எருதுன்னு பேரு. குண்டை, குண்டை அப்படின்னா மேசம்தான். இத ரிஷபம். குண்டைனா ரிஷபம்னு பேரு. பாண்டில், பாண்டில் அப்படின்னாலும் ரிஷபம் தான். விடை, விடைனா உங்களுக்கு தெரியும், விடையேறும் பெருமாள், நம்ம பெருமாள். விடையேறும் பெருமாள் யாரு? விடை ஏறும் பெருமாள் யாரு? விடையேறும் பெருமான் தெரியாது உங்களுக்கு யாருன்னு? ஓ, இதுவே தெரியாதா நண்பர்களே? விடையேறும் பெருமாள் தெரியாதா? விடையினா மாடு, ரிஷபம். ரிஷபத்துல ஏறி வர பெருமான் யாரு? சிவபெருமான். சிவபெருமான். பெருமானு. அடேங்க அப்பா. இல்ல மியூட்ல இருந்தது சார், அதனால சொல்ல முடியல. மியூட்லயே போயிடுச்சுங்க, அதனால சொல்ல ஏறி வரக்கூடிய செம்பெருமான் சிவபெருமானையே மறந்துட்டீங்களே. மியூட்ல இருந்ததுங்கய்யா. மியூட் எடுக்க முடியலையா? உடனே இப்படி ஒண்ணு போட்டுறது, மியூட்ல இருந்து மியூட்ல. உண்மையிலே மியூட் எடுக்க முடியலையா? அதாவதுங்க, இந்த இடத்துக்கு பிரதோஷம்னு பேர், ரிஷபத்துக்கு. பிரதோஷ வழிபாடு செய்ய வேண்டியவங்க ரிஷபராசி, ரிஷப லக்னம். இப்ப இன்னொருத்தரும் பிரதோஷம் வழிபாடு பண்ணலாம். என்ன யாரு பண்ணலாம்? இப்ப எனக்கு குழந்தை இல்லைங்க, எனக்கு குழந்தை இல்லைங்க அப்படின்னா இன்னொரு லக்கணக்காரரு, ராசிக்காரரு இந்த பிரதோஷ விரதம் இருந்தா குழந்தை கிடைக்கும். அது யார் சொல்லுங்க பாருங்க. கும்பமையா, கும்பராசி, கும்பலக்கணம், கும்பராசி, மேஷ லக்னம், சிம்ம லக்னம், சிம்மையா, மகரம், சிம்மம், சிம்மம், சிம்மமையா, சிம்மமா? ஏங்க முதல்ல நீங்க தெரிஞ்சு, மகரங்க ஐயா. மிதுனங்கயா. முதல் 1ஆம் இடம் என்பது ஜாதகர், எழுதிக்கோ. 2ஆம் இடம் என்பது
2ஆம் இடம், அதாவது லக்னத்திலிருந்து வலப்புறமா என்ன, 2வது இடம் ரிஷப வீடு. அதாவது காலபுருஷ தத்துவத்தை நம்ம இப்படி நடத்துறோம் மேசம்னு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் லா ஒரு பக்கம் இருக்கும். அவங்க கடக லக்னமா இருக்கலாம், துலாமா இருக்கலாம். அவங்க எல்லாம் வலப்புறமா எண்ணணும். என்னன்னா உங்களோட 5வது வீடு, அதாவது 2வது வீடு, முதல் வீடு நீங்க லான்னு போட்டிருக்கிறது தான் நீங்க. 2வது வீடு அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்கு, கண்கள், வலது கண். இது 2. கன்னி ஏங்க லக்னம் ஐயா. 2வதுல போய் தனம், குடும்பம், வாக்குன்னு வச்சுட்டான்? ஏன் அப்படி வச்சான்? ஏன்? தலைக்கு அப்புறம் முகத்துல இருக்கிற அந்த பார்ட், 2வது பார்ட். கரெக்டா? நான் சொல்றது தனம், குடும்பம், வாக்கு, வலது கண், முகம், இதெல்லாம் சொல்றேன். ஆனா ஏன் தன, குடும்பம், வாக்கு இதை ஒட்டுக்கா வச்சுட்டான்? வருமானம் பண்ணலீன்னா உனக்கு குடும்பம், வேலைக்கு போகாதவனுக்கு பொண்ணு கொடுப்பீங்களா? தொழில் பண்ணி வருமானம் பண்ணாதவனுக்கு நீங்க பொண்ணு கொடுப்பீங்களா? அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. இப்ப பணம் சம்பாதிக்கலீன்னா உங்க வாக்குக்கு மரியாதை இருக்குமா? இப்ப உங்க அப்பா வந்து சம்பாதிக்காம இருக்கிறாரு, உங்க அம்மா சம்பாதிக்குது. உங்க வீட்டுல உங்க அப்பாவுக்கு மரியாதை இருக்குமா, உங்க அம்மாவுக்கு மரியாதை இருக்குமா? அப்பாக்கு தான். சம்பாதிக்கிறவங்களுக்கு தானே அம்மாவுக்கு. மரியாதை. அம்மாவுக்கு. யாரு சம்பாதிக்கிறாங்களோ அவருக்கு தான் மரியாதை. அவங்களுடைய வாக்கு தான் எடுபடும். புரிஞ்சுதுங்களா? யாரு சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுடைய வாக்கு எடுபடும். அதனாலதான் தனம், குடும்பம், பணம். தனம்னா என்னது? பணம். ஒருத்தரோட செல்வ சேர்க்கையே 2ஆம் பாவத்துலதான் இருக்குது. செல்வம், இது வந்து 2ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படின்னா கம்யூனிகேஷன், இளைய சகோதரம், செல்போனு, வீரியம், விஜயம், வெற்றி, எழுத்து, கமிஷன், மாமனார், வக்காலத்து, வக்கீலு, சீட்டு, எம்எல்எம், கிரிப்டோ கரன்சி, தொண்டை, மூக்கு, விரல்கள், கை, வலது கை, இதெல்லாம் 3ஆம் பாவம். வீரியம் இதுதான். விஜயம், அதாவது நீங்க போற தூரம், போறது பயணம், விஜயம் பண்றோம். விஜயம் புரிகிறார். எங்க ஊர்ல விஜயம், உங்க ஊர்ல விஜயம். திரு பண்டிட் பாலசுப்ரமணி, நம்ம ஊர் பாலசுப்ரமணி, நமக்கு அந்த பாலசுப்ரமணி இல்ல, இந்த நம்ம உடுமலை பாலசுப்ரமணி ஈரோடு விஜயம் புரிகிறார். அப்படி சென்னை விஜயம் புரிகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊர் ஊருக்கு போறது, ஊர் ஊருக்கு போறது. அதுதான் 3ஆம் பாவம். சரிங்களா? 4ஆம் பாவம் அப்படின்னா தாய்,
மூன்றாம் பாவம்னா மிதுனத்தை எடுத்துக்கணும். எப்பவுமே காலபுருஷனுக்கு மூன்றாம் பாவம் மிதுனம். ஆனா உங்க லக்கணத்துக்கு லாவுல இருந்து எண்ணி வர மூன்றாம் பாவம் தான் உங்களோட மூன்றாம் பாவம். இது ஒரு கல்யாண பாவம், எழுதிக்கோங்க. கல்யாண பாவம் அப்படின்னு எழுதிக்கோங்க. 4ஆம் பாவம் அது வந்து காலபுருஷன் மேச லக்னமா இருந்தா அது கடகம். நான்காம் பாவம் தான் சுகம். சுகமா இருப்பது. சுகம், தாய். சுகம்னாலே தாய் தான். அம்மாவோட சாப்பாட்டுக்கு இனியா கிடைக்குமா? அம்மா, உங்க உறவினர்கள், உங்களுடைய சொந்தங்கள், சொந்த பந்தம் அப்படின்னா என்னங்க? சொந்தம்னா என்ன, பந்தம்னா என்ன? ஐயா, பிறப்பின் மூலமா ரத்த சொந்தமா வர்றது சொந்தங்க ஐயா. நம்ம திருமணம் அந்த மாதிரி பந்தத்தின் மூலமா ஏற்படுறது வந்து பந்த உறவுகள்ங்க ஐயா. அருமை. அதாவது நம்மளுடைய பிறப்புல நம்ம அப்பாவோட சொந்தங்கள், நம்ம அம்மாவோட சொந்தங்கள், அது வந்து சொந்தம். பந்தம் அப்படின்னா நாம கல்யாணம் பண்ணி வரக்கூடிய உறவுகள். நம்ம மாமன், மச்சனே, மாமனாரு, மாமியாரு, கொழுந்தியா, நங்கியா, சகல, இதெல்லாம் வந்து பந்தங்கள். இது மட்டும் பந்தம் இல்ல. பந்தம்னா நாம உருவாக்கி இருக்கிற நட்பு. புரிஞ்சுதுங்களா? நட்பு. அந்த நட்பு வட்டாரமும் பந்தம் தான் நாம உருவாக்கிக்கிறது. எப்படி நாம வந்து ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பந்தத்தை உருவாக்குறோமோ அது மாதிரி நாம ஒரு நட்பை உருவாக்குறோம். அந்த நட்பு மூலியமா கிடைக்கிற பந்தம். அதனால சொந்தம் அப்படின்னா 4 உறவுகள். பந்தம்னா அது என்ன பாவம்? 7. சொந்தம்னா 4. அப்ப 4ஆம் இடம் சொத்து. சொத்துக்கு காரகன். சொத்து, சொத்துக்கு உண்டான பாவம் 4. வீடு, கார். கார் அந்த காலத்துல மாட்டு வண்டி, இந்த காலத்துல கார். புரிஞ்சுதுங்களா? காரு. பதவி, ஒரு பதவி ஏற்கிறார் அப்படின்னா 4ஆம் பாவம் சம்பந்தம். பதவி. 2 பஞ்சாங்கத்துல இல்லைங்க. இந்த இடையில பேசுறவங்களை எல்லாம் நீக்கிடுவோம். நீங்க வாட்டுக்கு ஓபன் பண்ணிட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தீங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற வகுப்பு இல்லை இது. புரிஞ்சுதா? இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இங்க பண்ணக்கூடாது. ஆமா. 4ஆம் இடம் தான் இருதயம். 3ஆம் இடம் தொண்டை. 4ஆம் இடம் இருதயம். இருதயம். இதெல்லாம் 4ஆம் இடம். படிப்பு, நீங்க ஏற்படுற கல்வி. இந்த கல்வி +2 வரைக்கும் உண்டான கல்வி தான் 4ஆம் பாவம். 12வது வரைக்கும் உண்டான கல்வி 4ஆம் பாவம். அதுக்குள்ளார என்ன படிக்கிறாங்கிறது 4ஆம் பாவம். 12வது வரைக்கும் உண்டான கல்வி.
ம் 4ஆம் பாவம். இப்போ 10வது அது கேக்குறீங்களா? 10வது என்ன சார்? என்ன பாவம்? அது 2ஆம் பாவம். 10வது வரைக்கும் படிக்கிறது 2ஆம் பாவம். 12வது வரைக்கும் படிக்கிறது 4ஆம் பாவம். புரிஞ்சுதுங்களா? ஏதோ அடிப்படை வகுப்பு நினைச்சு ரொம்ப லேசா இருந்துடாதீங்க. ஏதோ ஐயா இலவசமா கொடுக்குறாரு, ஏதோ நம்ம பாட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க லேசா இருந்துட்டீங்கன்னா, இது மாதிரி பல விஷயங்களை நான் இந்த வகுப்புல சொல்லி கொடுக்க போறேன். நீங்க பாட்டுக்கு விட்டு போட்டு போயிடாதீங்க. இந்த ரிஷபத்துல இருந்து நடத்தணும். இருந்தாலும் உங்களுக்கு சில கேள்விகளை இடையில கேட்பங்கிறதுக்காக இந்த பாவ காரகத்துவங்களை சொல்றேன். இந்த எப்படி இருந்தாலும் பாவ காரகத்துவம் சொல்லித்தானே ஆகணும். அதனால பாவங்களை பத்தி உங்களுக்கு சொல்றேன். 5ஆம் பாவம் அப்படிங்கிறது புத்திரம், உங்களுக்கு பிறக்கிற குழந்தை, தாத்தா, கலைகள், சினிமா முழுக்க 5 தான். ஜோதிடம், குல தெய்வம், ஆசை, காதல். ஆசைப்பட்டா தானே காதல் வரும். எல்லாம் வருமா? ஆசைப்படலின்னா காதல் வராதுல்ல. காதல் வந்தா தானே திருமணம் நடக்கும். திருமணம் நடந்தா தானே குழந்தை பிறக்கும். அதெல்லாம் அப்படியே வரும். ஆசை, கேம்பிளிங், ஷேர் மார்க்கெட். கேம்பிளிங் நண்பர்களே, இந்த 3ஆம் பாவம் தான் சீட்டாட்டம். 5ஆம் பாவம் ஷேர் மார்க்கெட், சூதாட்டம், சூது. 3ஆம் பாவம் தான் லாட்டரி டிக்கெட். 5ஆம் பாவம் சூதாட்டம், சூதாடும் இடம், சூதாட்டம். சூதுக்கு யார் ஃபேமஸ்? சூதாடுன சகுனி 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 ராகு, கிருஷ்ணராணி, பஞ்சபாண்டவர்கள். பஞ்சபாண்டவர்கள். அதனாலதான் 5ஆம் பாவம் சூதுன்னு சொல்றோம். பஞ்சம்னா 5, பாண்டவர்கள் 5 பேரு. அதனாலதான் 5ஆம் பாவம் சூது. பாண்டவர்களுடைய தலைவன் யாரு? தர்மம், தர்மர். அது தர்மராசி. தர்மராசி சூரியனோட ராசி. தர்மராஜன். தர்மம் தான் கொண்டு போய் சூதாடினா. சூது. அதனாலதான் 5ஆம் பாவத்தை சூது. 5ஆம் பாவம் தான் ஆசை. 5ஆம் பாவம் தான் ஷேர் மார்க்கெட். 5ஆம் பாவம் தான் எம்எல்எம். 5ஆம் பாவம் தான் மாமன். மாமன். இதெல்லாம் 5ஆம். உயர்கல்வி. உயர்கல்வினா என்ன தெரியுங்களா? +2க்கு அப்புறம் நீங்க என்ன படிக்க போறீங்க? டாக்டரா, இன்ஜினியரா, வக்கீலா, இப்படிங்கிறதெல்லாம் என்ன படிக்கிறீங்க? எம்எஸ்சியா இல்ல பிஎஸ்சியா? எம்எஸ்சி அதுக்கு அடுத்து. பிஎஸ்சியா, பிஏவா, என்ன படிக்க போறீங்க அப்படிங்கிறத 5ஆம் பாவம் தான் சொல்லும். ஏங்க அப்படி? அட, கல்லூரிக்கு போனா தானே காதல் வரும். காதல் 5ஆம் பாவம்னா கல்லூரி எந்த பாவம்? அதுவும் 5ஆம் பாவம் தான்.
அப்ப கல்லூரி முதல்ல போகும்போது தானே அப்படி பூ பூக்கும். பூக்கள் பூக்கும் தருணம் அப்படிங்கிறது. அது அந்த காதல் பாருங்க, அதையும் 5ல தான் வச்சிருக்கிறான். கல்லூரியும் அதே 5ல தான் வச்சிருக்கான். எப்படி பாருங்க, காதலையும் அந்த 5ல தான் கொண்டு வந்து வச்சிருக்கான். எப்படி 5க்கு அவ்வளவு ஒரு பெருமை. குல தெய்வத்தையும் 5ல தான் வச்சான், தாத்தாவையும் 5ல தான் வச்சான். பூர்வீக சொத்து, உங்க தாத்தா சொத்து, அப்பா வழி தாத்தா சொத்து, அது 5ஆம் பாவம் தான். உங்க முதல் குழந்தை, அதாவது குழந்தைன்னா எல்லா குழந்தையும் 5ஆம் பாவம் இல்ல, உங்க முதல் குழந்தை தான் 5ஆம் பாவம். சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கணும். இது எதுக்கு சொல்லித்தரேன்னா, இந்த மேச ரிஷபத்தோட ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்பேன், அதுக்கு நீங்க டைரக்டா பதில் சொல்லணும். அதுக்காகத்தான் இது. இதெல்லாம் எழுதிக்கோங்க, இடையில டப்புன்னு கேட்பேன் எதையோ ஒன்று. ஆமா. 6ஆம் இடம் கடன். 6ஆம் இடம் பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சிம்மம். சிம்மம் அது 5ஆம் இடம் காலபுருஷனான மேசத்துக்கு. ஆனா உங்க லக்னத்துக்கு வலப்புறமா 5ஆம் இடம் என்னீங்கன்னா வேற வரும். அதுதான் உங்களுக்கு 5ஆம் இடம். அங்கதான் உங்க காதல் இருக்குது, அங்கதான் உங்களோட அதிர்ஷ்டம் இருக்குது. அதிர்ஷ்டம் 5ஆம் பாவம் தாங்க. அதிர்ஷ்டம் சார், எனக்கு அதிர்ஷ்டம் வரணும்னா 5ஆம் பாவத்தை தான் இயக்கும். இயக்குனா அதிர்ஷ்டம் வரும். இது பேரு பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேரு 5ஆம் பாவத்துக்கு. பூர்வ புண்ணியம், நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச டெபாசிட்ஸ், அதாவது நமக்கு ஏற்கனவே போன ஜென்மத்துல இருந்த புண்ணிய கணக்குகள் தான் இந்த ஜென்மத்துல பணமாகவும் மனைவியாகவும் மகன்களாகவும் மகள்களாகவும் மருமகனாகவும் மருமகளாகவும் சொத்துக்களாகவும் காராகவும் நீராகவும் உணவாகவும் வருது. புண்ணிய கணக்கு. அப்ப கொஞ்சமாவது புண்ணியம் இருக்கணும். புண்ணியம் இருக்குதா அப்படின்னு பாக்குறேன்னா 5ஆம் பாவத்தை பார்த்தா தான் புண்ணியம்ங்கிறது தெரியும். புண்ணிய கோடின்னு பேர் இருக்குதுன்னா அவருக்கு ஏதாவது சிம்ம ராசியோ சிம்ம லக்னமோ அல்லது 5ஆம் பாவ அதிபதி அவர் லக்னத்திலேயோ அல்லது சூரியன் லக்னத்திலேயோ இப்படிலாம் இருக்கு. புண்ணிய கோடி அப்படின்னா அப்படி இருக்கும்னு அர்த்தம். புண்ணியம் செஞ்சிருக்கோம் அப்படி. நண்பர்களை போர் அடிக்கிறா இல்ல நல்லா இருக்கு? நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா இருக்கு. மாத்தி ரொம்ப அருமையா இருக்கு. சரி. 6ஆம் இடம் அது பாருங்க. இப்ப 5ஆம் இடம் நீங்க புண்ணியத்தை பத்தி பேசுனீங்கல்ல, நீங்க ஏதாவது பாவம் பண்ணிருப்பீங்கல்ல. நீங்க என்ன புண்ணியம் மட்டுமா பண்ணுவீங்க? இந்த பக்கம் நயன்தாரா போனா பார்க்காம விட்டுருவீங்களா? விட்டுருவீங்களா? விட மாட்டீங்க தானே. டப்புக்குன்னு இப்படி திரும்பி பார்ப்பீங்கல்ல, அது ஒரு பாவம் தானே. அடுத்தவங்க முன்னாடி பார்க்க கூடாது இல்லையா? தப்பு தானே. தவறான கண்ணோட்டத்துல அது பார்க்கவே கூடாது. ஆனா நீங்க விடுறீங்களா? யாரு முன்னாலும் இப்படி ஒரு அழகா இருந்தா டப்புக்குன்னு இப்படி பார்த்துடுறீங்க. அப்ப அது தப்பு தானே. அது எப்பேற்பட்ட தண்டனை பாருங்க. மேலோகத்துல தேவலோகத்துல ஒரு பெண்ணு வந்து அப்படியே ரொம்ப அழகா வரா, ரொம்ப அழகா அற்புதமா வரா. வரும்போது அவருடைய மார்புல இருந்து அந்த கச்சை கொஞ்சம் மேலாடை கொஞ்சம் சரிஞ்சிருது. அதை வந்து பார்த்துறான் ஒருத்தன். பார்த்து ரொம்ப அப்படியே அப்படின்னு ஆச்சரியப்பட்டுறான்.
இப்ப 2 பேர்த்தையும் சபிச்சிடுறாங்க. பார்த்ததும் தப்பு, அது காரணமானதும் தப்பு. அப்படி வந்தவங்க தான் யார் தெரியுங்களா? இந்த கங்கை, அதாவது பீஷ்மரோட அப்பா, பீஷ்மரோட அம்மா, பீஷ்மரோட அப்பா. அதனாலதான் அவருக்கு அந்த மோகம். தான் பையன்கிட்டயே கேட்டார், என்னுடைய இளமை எனக்கு குர்றான்ட்டு. அது மாதிரி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஆனா பீஷ்மருக்கு கல்யாணம் ஆகல. அந்த மாதிரி பார்த்தாவே தப்புங்கிறான். அப்ப நீங்க பெண்களை எப்படி பார்க்கணும் நண்பர்களே? பார்த்துக்குங்க. பெண்களை பெண்கள் பண்ணாலும் தப்பு தான், பெண்கள் அந்த மாதிரி வந்தாலும் தப்பு தான். அதனாலதான் 2 பேர்த்துக்கு தண்டனை. அதனால நீங்க ஆசையும் இந்த 5ஆம் இடம் தான். எல்லாமே இந்த புண்ணியங்கள்லாம் 5ஆம் இடம். பாவம்னு வந்தீங்கன்னா அதுக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம். அதனாலதான் அதுக்கு பேரு கன்னி. ஒரு வீட்டுல கன்னியாவே பெண் இருக்கிறா, திருமணமே அவளை நீங்க செஞ்ச பாவம், நீங்க செஞ்ச பாவம். வயசுக்கு அந்த புள்ள கன்னியாவே உட்கார்ந்துருக்கிறாளே, முதிர் கன்னி ஆயிட்டாலே, ஏன்டா கல்யாணம் பண்ணி கொடுக்காமே இருக்கிறீங்களே அப்படின்னா அதுக்கு நீங்க செஞ்ச பாவம்னு அர்த்தம். கன்னிக்கு மட்டும் இல்லைங்க, முதிர் கண்ணனா இருந்தாலும் 40 வயசு ஒருத்தர் கல்யாணம் ஆகல, ஏன்டா இத்தனை வயசு அவனை விட்டுட்டீங்களாடா, அவன் என்னடா பண்ணுவான் அப்படின்னா அதுவும் அதேதான். 2மே பாவத்தின் கணக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். சம்பளம் வாங்குறதுன்னா என்ன, எங்க போகணும்? வேலைக்கு போகணும். அந்த வேலைக்கு போகிற பாவம் தான் 6ஆம் பாவம். அது அந்த வேலை. எந்த வேலை? அது புண்ணிய கணக்கு, பாவ கணக்கு வேலை வேற. இது சாதாரணமா நாம போற வேலை. வேலைக்கு போவியா அப்படின்னா அது 6ஆம் பாவம் தான். உங்க சித்தி, அது 6ஆம் பாவம் தான். சித்தி அப்படின்னா 6ஆம் பாவம். கடன், கடங்காரா, கடங்காரா, நான் ஒரு கடங்காரனா. இந்த கடன்கிற வார்த்தைக்கு இருக்கிற ஒரு அவமரியாதையான இது இருக்குது பாருங்க, அது யாருக்குமே வரக்கூடாது. கடன் மட்டும் யாரையுமே வாங்க சொல்லி அறிவுறுத்தாது. சும்மா சொல்லுவானா 10 லட்ச ரூபா கொடுத்தா 1 கோடி கிடைக்குங்க, அதுக்காக நான் வாங்குறேங்க, அதெல்லாம் எல்லாம் பொய். இந்த உலகத்துல அப்படி எல்லாம் எதுவும் இல்லை. கடனை வாங்கி வட்டி கட்டி திரும்பி கணக்கு பார்த்தா ஒண்ணும் இருக்காது. நீங்க பேங்க் கடனுக்கே வாங்க, வட்டி கட்டி என்ன மிச்சமாயிரும் பாருங்க, ஒன்றும் ஆகாது. சும்மா எவனாச்சும் ஒருத்தர் முன்னேறுவான் நண்பர்களே. அவன் அதிர்ஷ்டத்துல கடன் வாங்கினாலும் முன்னேறுவான், கடன் வாங்கலைனாலும் முன்னேறுவான். அவன் அதிர்ஷ்டம் இருக்கும் அந்த ஜாதகத்தை. ஆனா கடன் வாங்கி வாங்கின 100%, 85-90% ஃபெயிலியர் தான். ஒரு நாளைக்கு நான் ஒரு 10-20 ஜாதகம் அப்பதான் என்னால பார்க்க முடியும். ஒரு 10-15 ஜாதகம் பார்க்கறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 5 ஜாதகம் கடனால் அழிஞ்சு போனவன் தான். இந்த 6ஆம் பாவம் தான் கடன். 6ஆம் பாவம் தான் கடன். அப்போ 6ஆம் பாவம் தான் வேலை, 6ஆம் பாவம் தான் நோய், 6ஆம் பாவம் தான் எதிரி. எதிரி கவலை. கடன் வாங்கினா கவலை வரத்தானே செய்யும். சந்தேகம், சந்தேகப்படுறது. ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறான்னா அவன் 6ஆம் பாவத்துக்கு ஆரம்பி. உங்க லக்னத்துல இருந்து 6 எண்ணுங்க.
அந்த அதிபதி உங்க லக்கணத்துல உட்கார்ந்தா நீங்களே ஒரு சந்தேகம் பிடிச்சவர்னு அர்த்தம். வில்லங்கம், விவகாரம், இது பூரா 6ஆம் பாவம் தான். வழக்கு, வம்பு, தொந்தரவு எல்லாமே 6ஆம் பாவம் தான். சும்மா சொல்லுவாங்க நண்பர்களே, 6ஆம் பாவம் வலுத்தா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் வலுக்கப்படாத பாவம் 6. 6ஆம் பாவம் வயிறு. வலுத்து என்ன பண்றது? வயிறு பெருசான என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. வயிறுனா அப்படி ஸ்லிம்மா இருக்கணும். அது போய் வளர்த்துக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? வயிறு வளர்த்தேன் அப்படின்னு தான் இருக்கணும். 6ஆம் பாவம் வலுக்கப்படாதுங்க. ரொம்ப கரெக்டான லெவல்ல இருக்கணும். ஒரு வேலைக்கு போறதுக்காக இருக்கணும், அவ்வளவுதான். உத்தியோகம் புருஷ லட்சணம், அதனால அது இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி 6ஆம் பாவம்ங்கிறது கொஞ்சம் மோசமான பாவம். தேர்தல் வெற்றி அது இந்த 6ஆம் பாவம் தான். நல்லதையும் சொல்லணும்ல, தேர்தல் வெற்றி இந்த 6ஆம் பாவம் தான். தேர்வில் வெற்றி அது இந்த 6ஆம் பாவம் தான். சார் ஐஏஎஸ் எழுதுறேன், ஐபிஎஸ் எழுதுறேன், அப்படி எழுதுறேன், இப்படி எழுதுறேன் அப்படின்னா அதுக்கு அந்த 6ஆம் பாவம் தான் துணை செய்யும். அதெல்லாம் பின்னாடி நடத்துவேன். காரக கிரகங்கள் நோய்க்கு, கடனுக்கு, எதிரிக்கு, வேலைக்கு எல்லாத்துக்கும் காரக கிரகங்கள் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி நடத்துவேன். அப்ப இந்த 6ஆம் பாவம்ங்கிறது இதுதான். 7ஆம் பாவம் இதுக்கு பேரே எதிர்பாவமாம். எதிர்பாவம் நமக்கு நேர் எதிர்பாவம் 7ஆம் பாவம். ஆனா இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? 7ஆம் பாவத்துக்கு எதிர்பாவம். நமக்கு நேர் எதிரான கருத்துக்களை கூறக்கூடிய பாவம். ஆனா என்ன பாவம் தெரியுங்களா? மனைவி, கணவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம என்ன செஞ்சாலும் என்னத்த எங்க அப்பன் ஒரு சிமிக்கி கம்மல் வாங்கி கொடுத்தாரு பாருங்க, நீங்களும் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. இவர் சொல்லுவாரு, நான் வாங்கிட்டு வந்தது தங்கமடி, உங்க அப்பம் போட்டது ஒன்லி ரோல்டு கோல்டு. ஆனாலும் எங்க அப்பம் பண்ண மாதிரி இல்லை. அட எங்க அம்மா வீட்டுல எங்க அம்மா வாங்கிட்டு வந்தது கொடுத்தது பாருங்க ஒரு புடவை. ஐயோ அது சாதா புடவைடி, இது பட்டு புடவைடி. ஆனா அந்த பார்டர் மாதிரி கலர் மாதிரி இல்லீங்களே. நம்ம பொம்பளைங்களுக்கு எல்லாம் ஒரு இது இருக்குது, மயில் கழுத்து கலர்மாங்க. மயில் கழுத்து கலர்ல எல்லா பொம்பளையும் ஒரு புடவை வச்சிருப்பாங்க. புருஷங்கிட்டையும் வாங்கியிருப்பாங்க, அப்பா வீட்லயும் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி எதிரி பாவத்துல யார வச்சிருக்கிறாங்க? மனைவியே வச்சிருக்கிறாங்க. பாத்துக்கிட்ட. அதுக்கடுத்து நண்பர்களை வச்சிருக்கிறாங்க. மனைவியின் மட்டும் சொல்லக்கூடாது, நம்ம ஆண்னா உடனே அப்படி சொல்லக்கூடாது தானே. பெண்ணுக்கு கடவுளும் அவரு தான் 7ஆம் பாவம். ஒரு பெண்ணுக்கு கணவர் 7ஆம் பாவம் தான். ஒரு ஆணுக்கு மனைவி 7ஆம் பாவம் தான். சரிங்களா? ஆனா பாருங்க, நல்லா பாருங்க நண்பர்களே, கால புருஷனுக்கு 7ஆம் பாவமா எதை தெரியுமா வச்சிருக்கிறான்? துலாத்தை வச்சிருக்கிறான். துலாம்னா என்னது? தராசு. தராசு. சரிங்களா? இப்ப 7ஆம் பாவம் மேசம்னா ஆணு. சரிங்களா? துலாம்னா 7ஆம் பாவம் ஒரு மனைவி, பெண்ணு. அது ஆண்ராட்சி தான், ஆனா பொண்டாட்டி. இப்ப பாருங்க, ஒரு ஆண் என்ன செஞ்சாலும் மனைவி என்ன பண்றா? இப்படி தராசுல வச்சு பாக்குறா. இவன் சரியா வருவானா? இவன் ஏதாவது நமக்கு பண்றானா? மற்றவங்களுக்கு எல்லாம் பண்றதை விட நமக்கு அதிகம் பண்றானா இல்ல கம்மியா பண்றானா? ஏய் என்ன உங்க தம்பியை பத்தி பேசுற? ஏய் என்ன வக்காலுக்கு செஞ்சிருக்கிற, எனக்கு எங்க அப்படிங்கிறான். அப்ப துலாம்னு தராச வச்சான் அந்த பெண்ணுக்கு, அதாவது நம்ம மனைவிக்கு. ஆண்கிற நம்மளுடைய ஜாதகத்துக்கும்
7ஆம் பாவமான துலாத்துக்கு தராசை வச்சான். ஏன்னா மனைவி எப்பவுமே என்னாச்சு சம்பளம், ஏன் இவ்வளவு என்னங்க, ஏன் அங்க கொடுத்த, ஏன் அம்மாவுக்கு கொடுத்த, ஏன் எனக்கு வரல, ஏன் உங்க தம்பி கல்யாணத்துல எல்லாத்துக்கும் இவ்வளவு நீள பாடல்ல புடவை எடுத்த, எனக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்தது, ஏன் அப்படின்னு நிறுத்துக்கிட்டே இருக்கான் தராசுல. அன்பு நீ வச்சிருக்கிறியா அப்படின்னு. ஆனா ஆண் பாருங்க, இந்த துலாத்துக்கு நேர் 7 என்னது? துலாத்துக்கு நேர் 7 யாரு? மேசம் 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 ஐயா. ஆடு. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் போன பக்கம்ல ஆடு என்ன பண்ணுது? ஆட்டினுடைய கதை தெரியுமா உங்களுக்கு? ஆட்டு கதை தெரியுமா? நீங்க ஆண்கள்லாம் எவ்வளவு பாவம் நினைச்சுக்கோங்க பெண்களை. ஆட்டினோட கதை தெரியுமா உங்களுக்கு? அது வளர்க்கறதே எதுக்கு தெரியுமா? எல்லாரும் போய் விழுந்துருங்க. இல்ல, அது வளர்க்கறதே எதுக்கு? கேட்டுக்கிட்டா அது மாதிரி கண்ணே மணியே நம்ம புகழ்ந்தாலும் அது எடை போட்டுக்கிட்டே இருப்பீங்க நீங்க. ஆனா நீங்க கண்ணே மணியேன்னு எங்களை புகழ்ந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஓ வெட்ட போறீங்க அப்படின்னு அர்த்தம். எப்படி பாத்தீங்களா? எப்படி நாங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சிக்கி இருக்கோம்னு பாருங்க. ஆண்கள் எல்லாம் ஆடு, மேசம், கோபம் தான் வரும், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா பெண் எப்படி? தராசு. ஏய் கோபப்படுறியா? படுறா இப்ப படுறா, நீ வாடா உன்னை பாத்துக்கிற, வீட்டுக்கு வந்தானே ஆகணும், உங்க அம்மா வீட்டு நீ இது பண்றியா, இங்க வாடா பேசிக்கிறேன் அப்படின்னு இங்க வீட்டுக்கு வந்தோன்னா உழுவும் பாருங்க 2 உதை. வெளியில சொல்ல முடியாம வாங்கிட்டு போற அப்படின்னு. அது இப்ப இருக்கிற பெண்கள்லாம் ஐயோ, ஏதோ நாங்கெல்லாம் கொஞ்சம் தப்பிச்சு வந்துட்டோம். இந்த பாத்திரம் எல்லாம் கழுவுறதுல சமையல் பக்கமே போறது இல்லை. ஆனா இப்ப இருக்கிற ஆண்கள்லாம் அதெல்லாம் கிடையாது. நீ பாத்திரம் கழுவு, நான் வந்து கூட்டி விடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படித்தானே நண்பர்களே இப்ப இருக்கிற ஆண்கள்லாம். இந்த 70 பிறந்தவன் ஒரு 70 to 80 வரைக்கும் தப்பிச்சுக்குவான். அப்படி 80க்கு அப்புறம் வந்தவங்களாம் மாட்டிக்கிட்டா, எல்லாம் போச்சு. எல்லாம் பாதி துணியும் துவைக்கணும் அலாசோட. நீ துவைக்கிறியா, நான் அலாசிட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. என்ன காலையில சமைக்கணுமா, காய விட்டு வெங்காயத்தூளி என்ன பண்ணிட்டு இருக்கிற? சில வீட்டுல ஏண்டாவும் ஏண்டா அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை போண்டா அப்படின்னு ஆயிடக்கூடாது. அப்படி ஆகி போச்சு இன்னைக்கு. சில பேர்ல முன்னாடியே வந்து சொல்லுவாங்க, என்னங்க என்னடா பாக்குற, ஒழுங்கா பாடுறான்பா. என்னது தம்பியாட்டு இருக்குதுன்னு நினைச்சுக்கிறதுடா. என்ன ஏண்டாங்கிறாங்க, ஒருவேளை கூட வந்து தம்பியாட்டு இருக்குது அப்படின்னு நான் நினைச்சுக்கிறது. அப்புறம் தான் நான் யாருங்க இவரு அப்படின்னா, இவருதான் எங்க வீட்டுக்காரரு. ஓ அப்படியா, சரி பரவாயில்லடா, நம்ம ஏதோ தனி ரூம்ல இருக்கிறோம், வீட்டுல கேட்டாங்கன்னா ஐயோ நம்ம பொழப்பு அந்தரம் ஆயிட மாட்டிருக்கு, அப்படியாய் போயிரு. அதனால இந்த 7ஆம் பாவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் மனைவி என்பவள், அதாவது நல்ல மனைவி தான் வந்து நம்ம முன்னேற்றத்துக்கு காரணம், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மனைவி என்பவள் எப்பொழுதுமே ஒரு எடை போடுவலாவே இருக்கிறா. வந்து ஒரு எடை போட்டே பார்த்துட்டு இருக்க, நல்லவனா கெட்டவனா என்ன. நீங்க மட்டும் திடீர்னு பாதம் மாறுங்க, நீங்க எங்கேயாவது பக்கத்து வீட்டுக்கு சைட்டுக்கு இதை அடிச்சு பாருங்க, என்னது என்ன அவகிட்ட பேச்சு நமக்கே தெரியாது. பக்கத்துல அவ இல்லைன்னு நினைச்சு அவ எங்கேயோ சமயக்கத்துல இருக்கிற, நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கல அப்படின்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருப்போம். உடனே என்ன அந்த பொம்பளை கிட்ட அப்படி பேசிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம் அப்படிம்பாங்க. அது மாதிரி மனைவி வந்து அப்படி எடை போடு போல இருக்கிறா. அதனால 7ஆம் பாவம்னா துலாம்ங்கிறது இனிமேட்டு உங்களுக்கு மறக்குமா நண்பர்களே? மறக்காத. அப்படியே ஜம்முன்னு இருக்கணும். 7ஆம் பாவத்துக்கு நேர் 7ஆம் பாவம் எதுனா மேசம், அது மறக்காது. எல்லாமே கரெக்டா இருக்குதுங்க, ஒண்ணும் மறக்கவே முடியாது. பாருங்க, கன்னி தான் 6ஆம் பாவம். கன்னியிலிருந்து வந்தா துலாம், கன்னி கழிதல் சித்திரை விளக்கும் பாவம் 7ஆம் பாவம். அப்ப கன்னியை கழித்தால் 7ஆம் பாவம் திருமண பாவம். அதுல கன்னி கழிதல்
நிஷேகம் 7ஆம் பாவம், திருமண பாவம். திருமணத்துக்கு தான் ஆண் பெண் உடலுறவு நடக்குது. அப்ப அதுதான் தாம்பத்தியம். அதைத்தான் அந்த 7ஆம் பாவம் சொல்லுது அப்படின்னு அர்த்தம். அது பேர் கூட எப்படி வச்சுக்கோங்க பாருங்க. 6ஆம் பாவத்தை கன்னி, அதுல இருந்து நீ தாண்டி வந்தாதான் நீ மணப்பெண், மனைவி அப்படின்னு சொல்றான் பாருங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் தானே. அதாவது நம்முடைய ஜோதிடம்ங்கிறது மகா அற்புதம்ங்க. சும்மா ஜோதிடத்தை குறை சொல்றவங்க என்ன வேணாலும் குறை சொல்லலாம், அது அவங்களுடைய அறியாமை. ஆனா நீங்க இதை கேட்டு பாருங்க, இது எப்படி இருக்குது, இந்த கணக்கு எப்படி இருக்குது, இது என்ன மாதிரி எல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா பிரமிச்சு போயிருவீங்க, பிரமிப்பாயிரும். அதே மாதிரிதான் பாருங்க 7ஆம் பாவம். நான் என்ன சொன்னேன்? பந்தம் அப்படின்னா என்னது? நட்பு. நட்புங்கிறது நம்முடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க 7ஆம் பாவம் தான். அதே மாதிரி கூட்டாளி, உங்க தொழிலுக்கு கூட்டாளி வராரு பாருங்க, கூட்டாளி. முதல் முறையா இதுல சிவாஜி கணேசன், டேய் எங்கடா உன் கூட்டாளி மாரிமுத்து அப்படிம்பாரு. அது கூட்டாளினா என்ன? நண்பன் கூட்டாளி தான். அந்த கூட்டாளிங்கிறது இந்த 7ஆம் பாவம் தான். அதே மாதிரி வாடிக்கையாளர், நமக்கு தொழில் ஏற்பட்டுனா வாடிக்கையாளர் வரணும் இல்லையா? இப்ப நீங்களே ஒரு ஜோதிட ஆபீஸ் போட்டுறீங்க, இல்ல ஒரு தொழில் பண்றீங்க, வாடிக்கையாளர் நமக்கு வரணும் இல்லைங்களா? அந்த பாவம் 7ஆம். வாடிக்கையாளரும் வரணும், மனைவியும் வரணும், நண்பனும் வரணும், இப்படி எல்லாமே வரணுங்கிற பாவம் 7. புரிஞ்சுதுங்களா? வந்துருச்சுங்கிற பாவம் 5, போயிருச்சுங்கிற பாவம் 6. புரிஞ்சுதுங்களா? வரணும் அப்படின்னா அது 7. மனைவி வரணும், நண்பன் வரணும், வாடிக்கையாளர் வரணும் அப்படின்னா அது 7. வரவை சொல்லுவது வா 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 என்று அழைத்தால் அது 7ஆம் பாவம். சரிங்களா? சரி. 8ஆம் பாவம். 7ஆம் பாவத்துக்கு நிறைய காரகத்துவங்கள்லாம் இருக்குது நண்பர்களே. அதெல்லாம் நம்ம வகுப்பு நிறைய நடத்தி இருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் பின்னாடி. கொஞ்சமா, அதாவது நிறைய சொல்லி கொடுக்க முடியாது, இது மாதிரி ஓரளவு கொஞ்சம் டச் பண்ணி உங்களை கூட்டு போவேன் பலன் எடுக்கிற அளவுக்கு. என்னால முடிஞ்ச இது ஒரு சேவை மனப்பான்மையுடன் தொடங்கப்பட்ட ஒரு வகுப்பு. அதனால என்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் உங்களுக்கு பண்றேன். புரிஞ்சுக்கோங்க, கரெக்டான டைமுக்கு அட்டன் பண்ணுங்க, நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்படுத்திக்கணும். சரியா? 8ஆம் பாவம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் அதுக்குத்தான் ஆயுளை குறைச்சிக்கோங்கிறான். எண்ணெயை குறைச்சிக்கிட்டா தாண்டா உனக்கு நிறைய வாழ்க்கை இருக்குது. ஆயுள் எண்ணெய் அதிகம் சேர்த்திக்காதங்கிறான்ல. எண்ணெய் அதிகமா சேர்த்திக்கிட்டா என்ன, ஆயுள் அதிகமா சேர்த்திக்காதுங்கிறான். அப்பதான் இந்த ஆயுள் வளருங்கிறான். அப்ப ஆயுள் பாவம் 8ஆம் பாவம். ஆயுள் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். மாங்கல்ய ஸ்தானம் 7ஆம் பாவத்துக்கு கலத்தரம்னு பேருங்க, கலஸ்திரம் அப்படின்னு பேரு. 8ஆம் பாவத்துக்கு மாங்கல்ய ஸ்தானம்னு பேரு. மாங்கல்ய ஸ்தானம் பெண்களுக்கு மாங்கல்யம், ஆண்களுக்கு உயிர். பெண்களுக்கு உயிர் ஸ்தானம் இதுதான், 8ஆம் பாவம் தான்.
மர்ம உறுப்பு, ஆண் பெண் உறுப்புகள், மர்ம உறுப்புகள், முன்னாடி இருக்கிற உறுப்பு, பின்னாடி இருக்கிற உறுப்பு எல்லாமே வந்து கழிவு செய்யக்கூடிய உறுப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த 8ஆம் பாவம் தாங்க. நீங்க லெட்டின் போற உறுப்பா இருந்தாலும் சரி, யூரின் போற உறுப்பா இருந்தாலும் சரி, எல்லாமே 8ஆம் பாவம் தான். 8ஆம் பாவம் தான் ஆயில், 8ஆம் பாவம் தான் மர்ம உறுப்பு, 8ஆம் பாவம் தான் அவமானம். அவமானம் 6ஆம் பாவத்தினுடைய வளர்ச்சி பாவம், அதாவது அடுத்த கடுமையான பாவம் 8. 8ஆம் பாவங்கிறது கொஞ்சம் கடுமை. இப்ப வந்து 6ஆம் பாவம் நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிக்கலாமான்னு பார்க்கலாம். போய் ஒரு சளி கிளி பிடிச்சிக்கிச்சுன்னா, 8ஆம் பாவத்துல நோய் வந்துச்சுன்னா அது ஆயிலேயே கொண்டு போகக்கூடிய ஸ்தானம். அப்ப அது என்ன பண்ணுவோம், படுக்க வச்சுட்டு பெரிய ஆப்ரேஷன் பண்றது, பெரிய விபத்து கண்டம் சர்ஜரி பண்றது, இதெல்லாம் பண்ணக்கூடியது 8ஆம் பாவம். திடீர் அதிர்ஷ்ட பாவம் 8. புதையல், புதையல் பாவம் 8. புதையல், எனக்கு கூட புதையல் கிடைச்சிருக்குதுங்க. எனக்கு புதையல், எனக்கு லக்னாதிபதி 8ல எனக்கு ஒரு புதையல் கிடைச்சிருக்கு. அது என்ன தெரியுங்களா? ஜோதிடம். ஜோதிடம் என்னும் புதையல். எனக்கு லக்னாதிபதி 8ல ஜோதிடம் 5ஆம் அதிபதி சாரத்துல ஜோதிடம் என்னும் புதையல் கிடைச்சிருக்குது. அந்த புதையலை காக்கிற பூதமா நான் இல்ல, அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துற ஒரு சாதாரண ஒரு மனிதனா, உங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியனா, ஒரு குருநாதனா இருக்கணும்னு விரும்புறேன். நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லியிருக்கேன், நான் இதை ஒரு நாளைக்கு இலவசமா கொடுப்பேன். அதைத்தான் இப்ப கொடுத்துட்டு இருக்கு. அப்ப 8ஆம் பாவம்ங்கிறது சாதாரண பாவம் அல்ல. 8ஆம் பாவம் அமானுஷ்ய அறிவு. 5ஆம் பாவம் ஜோதிடம்னா 8ஆம் பாவம் அமானுஷ்ய அறிவினால ஏற்படக்கூடிய பிரீமானுஷ்யம், அமானுஷ்யம், இதெல்லாமே 8ஆம் பாவம் தான். அமானுஷ்ய அறிவு அப்படியே வந்து பிரபஞ்சம் வந்து உள்ளுக்குள்ள அப்படி இறங்கும். இவனுக்கு இதை சொல்லு அப்படின்னு சொல்லும். சாமி சொல்றது, குறி ஆடுறது எல்லாம் 8ஆம் பாவம் தான். கசாப்பு கடை 8ஆம் பாவம் தான். கசாப்பு கடை உயிர் போற இடம். சுடுகாடு, அது சுடுகாடு 12ஆம் பாவம். இது உயிர் போறதுக்கு முன்னாடி உயிர் போற இடம் 8ஆம் பாவம். அப்படி என்ன நண்பர்களே, கலஸ்திரம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? போன வகுப்புல சொன்னேன், என்னன்னு தெரியுமா? கலஸ்திரம்னா என்னன்னு தெரியுமா? களம்னா 7, ஸ்திரம்னா 8. 8ஆம் பாவம் பூரா ஸ்திரம். விருச்சிகம்ங்கிறது ஸ்திரமா வரும். அதுதான் மாங்கல்யம் தான். மாங்கல்யம் ஸ்திரமா இருக்கணும், தீர்க்க சுமங்கலியா ஒரு புள்ள போகணும் அப்படின்னு ஸ்திரம். மாங்கல்யம் ஸ்திரமா கட்டணுமா. கல ஸ்திரம். எப்படி பாத்தீங்களா? களம் 7, ஸ்திரம். ஸ்திரம் ஸ்திர ராசி, 8வது ராசி மாங்கல்ய ஸ்தானம், ஸ்திரமா இருக்கணும். அப்படிங்கிறதுனால கல ஸ்திரம். சரம் ஸ்திரம் உபயம்னு நாங்க விளக்குன போன வகுப்புல. அதுல ஸ்திர ராசிங்கிறது இந்த விருச்சிகம். அதையே பெண்ணுக்கு, அதாவது மேசத்துக்கு ஸ்திரம் விருச்சிகம், ரிஷபத்துக்கு ஸ்திரம் 8ஆம் பாவம் எது? ரிஷபம். அதனாலதான் அது மாங்கல்ய ஸ்தானம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுதா? கலஸ்திரம் அப்படின்னா இதுதான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 8ஆம் பாவம் களத்திரம், கலஸ்திரம் அப்படின்னு ஒரு விருச்சிகத்தை தான் சொல்றோம்.
இப்ப விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி யாரு? நம்ம மோடி ஐயா. 8ஆம் பாவம்னா நான் லெட்டின்னு சொல்றேன். லெட்டின் கழிவறை அப்படின்னு சொல்றேன். மோடி ஐயா வந்தோடனே இந்தியாவுக்கு என்ன பண்ணாரு? கழிவறை கட்டி கொடுத்தாரியா? கழிவறை கட்டி பூரா கொடுத்தாரு. ஸ்வச் பாரத் சுத்தம் பண்ணிட்டாரு. கழிவறை பக்கம் சுத்தம் பண்ணாரு. கழிவறை கட்டி கொடுத்தாரா? எத்தனையோ இடத்துக்கு கழிவறை கட்டி கொடுத்தாரா இல்லையா? ஆமாங்க ஐயா, தனியா Yes, கழிப்பிடம் வேணும்னு பண்ணாரு. எஸ் ஆர் நோ? கழிவறை இல்லாத எத்தனையோ கிராமங்களுக்கு, கழிவறை இல்லாத எத்தனையோ இடத்துக்கு கட்டி கொடுத்தாரா இல்லையா? எஸ் ஆர் நோ? மானியம் கொடுத்தாங்க. ஆமாங்க. மானியம் கொடுத்தார், கட்டி கொடுத்தார். உண்டா? அவரு விருச்சிகத்துக்கு உண்டான பரிகாரம் பண்ணிக்கிறார். விருச்சிகத்துக்கு உண்டான பரிகாரம், விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, அதுக்குண்டான பரிகாரத்தை அவர் செய்யறார். புரிஞ்சுதுங்களா நண்பர்களே? இன்றைய வகுப்பு எத்துடன் முடிவடைகிறது. வகுப்பு எப்படி இருந்தது என்பதனை நமது ஜோதிட சித்தன் குழுவிலும் இலவச ஜோதிட குழுவிலும் பதிவிடுங்கள். மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். யாராவது நம்ம வகுப்புல சேரணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட நம்பர் 9842737800 98422737 என்கின்ற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் உங்களுடைய இலவச வகுப்பில் சேர விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை இலவச வகுப்பு குழுவுல சேர்த்து விடுறோம். அடுத்த வகுப்புல இருந்து நீங்களும் அட்டன் பண்ணிக்கலாம் என்று சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். அனைவரோட கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். அடுத்த வாரத்துல கேள்வி கேட்பேன். இப்ப நடத்தினதுக்கு அதையெல்லாம் ஒழுங்கா குறிச்சுக்கிட்டு வாங்க. நன்றி நண்பர்களே. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா.